Taste the Daily. சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள அதிமுக புறநகர் மாவட்ட கழக அலுவலகத்தில் கழக பொதுச் செயலாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் புறநகர் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்று வருகிறது. அது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மதியழகனிடம் கேட்போம். வணக்கம் மதியழகன், கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஐயப்பன். சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள அதிமுக புறநகர் மாவட்ட கழக அலுவலகத்தில் தற்போது புறநகர் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையேற்று கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார். இது குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்றால், சமீபத்தில் வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியல் அது தொடர்பாக பல்வேறு ஆலோசனைகளை பொதுச் செயலாளர் அவர்கள் நிர்வாகிகளுக்கு வழங்கி வருகிறார். ஏனென்றால் கடந்த 19ஆம் தேதி சேலம் மாவட்டத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் 11 சட்டமன்ற தொகுதிக்கான வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. இந்த வாக்காளர் பட்டியல் பார்க்கும்போது அதில் மொத்தமாக 3,62,429 பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. அதில் இறந்து போனவர்கள் பார்த்தீங்கன்னா 1,974 பேரும், குடியிருப்பில் இல்லாதவர்கள் இடம்பெயர்ந்தவர்கள் என 2,41,000 பேரும், இரட்டை பதிவு கொண்டவர்கள் என 20,171 பேர் என மொத்தம் 3,62,429 பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நீக்கப்பட்டவர்கள் தொடர்பாக தான் தற்போது பொதுச்செயலாளர் அவர்கள் நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கிக் கொண்டார். ஏனென்றால் இந்த நீக்கப்பட்டவர்கள் கடந்த அந்த எஸ்ஐஆர் பணி நடந்து கொண்டிருக்கும் போது இந்த பணிக்காக அதிமுகவின் பிஎல்ஏ வாக்குச்சாவடி முகவர்கள் உடனிருந்து களப்பணியாற்றிருக்கிறார்கள். அதில் நீக்கப்பட்டவர்கள் குறித்து இவர்களும் பிஎல்ஓக்கு தெரிவிச்சிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இதில் திமுக தலையிட்டு குளறுபடிகள் ஏற்படுத்தியிருக்கலாம் என்ற ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. ஏனென்றால் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் அந்த குற்றச்சாட்டு இருந்தது தொடர்பாக நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியரிடம் புகாரும் கொடுத்திருக்கார்கள். இந்த நிலையில் தான் பொதுச்செயலாளர் அவர்கள் இந்த வரைவு வாக்காளர் பட்டியலை மீண்டும் சரிபார்ப்பது தொடர்பாக நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கிக் கொண்டிருக்கிறார். அதில் நீக்கப்பட்டவர்கள் அனைவரும் உண்மையான தகுதியான நபர்களாக நீக்கப்பட்டிருக்கிறார்களா என்று ஆய்வு செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உண்மையான வாக்காளர்கள் யாரேனும் நீக்கப்பட்டிருந்தால், திமுகவினருடைய நெருக்கடி தாங்காமல் பிஎல்ஓக்கள் அவர்கள் நீக்கம் செய்திருக்கார்கள் என்பது குறித்தும் அது தொடர்பாகவும் ஆய்வு செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, இதில் அவ்வாறு நீக்கம் செய்யப்பட்டிருந்தால் தற்போது அவர்கள் மீண்டும் இணைப்பதற்கு கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் அவர்களுக்கு அதற்கான ஆலோசனை, அதாவது படிவம் பூர்த்தி செய்து இணைப்பதற்கான ஆலோசனைகள் வழங்க வேண்டும் என்பது குறித்து பல்வேறு அறிவுரைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செம்மலை, கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினருமான சந்திரசேகரன், சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன், சட்டமன்ற உறுப்பினர்கள் மணி, ராஜமுத்து, ஜெயசங்கரன், நல்லத்தம்பி, சுந்தரராஜன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றிவேல், மனோன்மணி, ஒன்றிய கழக நிர்வாகிகள், பேரூர் கழக நிர்வாகிகள், நகர கழக நிர்வாகிகள் என ஏராளமான பங்கேற்றிருக்கிறார்கள். ஐயப்பன்.